தற்போது கிடைத்த முக்கிய செய்தி கூகுள் நிறுவனம் பற்றிய அண்மை செய்தி. கூகுள் நிறுவனம் பதில் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆபாச புகைப்படங்கள் கொண்ட விளம்பரங்களால் குழந்தைகள் மற்றும் மற்றவர்கள் பாதிக்கப்படுவதாக இந்த வழக்கு விசாரணை. இது குறித்த தற்போதைய தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. கூகுளில் ஆபாச விளம்பரங்களுக்கு தடை விதிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஞானேஸ்வரன் என்பவர் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு தொடர்பாக மத்திய அரசு மற்றும் கூகுள் நிறுவனம் பதில் சொல்ல வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது, உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆபாச புகைப்படங்கள் கொண்ட விளம்பரங்களால் குழந்தைகள் தவறான பாதைக்கு செல்லும் அபாயம் இருப்பதாகவும் இது குறித்து பதிலளிக்க கூகுள் நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுந்தரம் தரும் தகவல்களை கேட்கலாம். இப்பொழுது நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை கூகுள் நிறுவனத்திற்கு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை பதிவிடவும். கண்டிப்பாக மோட்டார், அதாவது கூகுள் இணையதளத்தில் ஆபாச வலைதளங்களுக்கான பரிந்துரைகள் வருவதற்கு தடை விதிக்க கோரி சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ஞானேஸ்வரன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் இணைய பயன்பாட்டாளர்கள் கூகுள் தேடுதலில் அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தைகள் வைத்து சில தனியார் நிறுவனங்கள் தங்களது விளம்பரத்தை பிரபலப்படுத்தும் வசதியை கூகுள் நிறுவனம் வழங்கியுள்ளது. இதை சில தவறான நபர்கள் ஆபாச இணையதளங்களுக்கான பரிந்துரைகள் விளம்பரப்படுத்துகின்றன என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆபாச புகைப்படங்கள் கொண்ட விளம்பரங்கள் இணையதளத்தை பயன்படுத்துவோருக்கு தர்ம சங்கடமான நிலையை ஏற்படுத்துகிறது எனவும் குழந்தைகள் தவறான பாதைக்கு செல்லும் அபாயம் உள்ளதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வானது கூகுள் நிறுவனமும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகமும் 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். மோகன்ராஜ், நன்றி சுந்தரம், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.